இன்னது கபிலனா சீரீஸ்ல 475. இன்னைக்கு எனக்கு ரொம்ப பிடிச்ச நாள். ஏன்னா காலேஜ்ல இருக்கிற லாஸ்ட் நாள். ரொம்ப எமோஷனலான டே. மார்னிங்ல இருந்தும் நேற்று ரிட்டர்ன் பண்ண முடியாத ஒரு பைக் இருந்துச்சு. அதை ஃபர்ஸ்ட் செட்டில் பண்ணிட்டு ஸ்ட்ரைட்டா மணிக்கொண்டுல இருந்து பஸ் ஏறி காலேஜ் கிளம்பிட்டோம். காலேஜ் ரீச் ஆனதும் தான் ஞாபகம் வந்துச்சு மார்னிங்ல இருந்து எதுவுமே சாப்பிடலன்னு. காஃபி ரெடில் போய் ஒரு ரோஸ் மில்கை குடிச்சிட்டு டிசியும் மார்க் ஷீட்டும் வாங்க ஆஃபீஸ்க்கு போனேன். சைன் வாங்க டிபார்ட்மெண்ட்டா சுத்துறது புதுசு இல்லை. ஆனா இந்த வாட்டி எல்லாரும் சிரிச்சு பேசி அனுப்புனது தான் புதுசா இருந்துச்சு. கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டு கடைசியா டிசியும் கையில வந்துருச்சு. ஒரு பேப்பர் தான், ஆனா அதுக்கு பின்னாடி 4 வருஷம் இருக்குது. மதியம் அக்கா கடையில சாப்பிட்டோம். நைட்டு ஃபுல்லா டிராவல் பண்ணதுனால ரூம்ல போய் நல்லா ஒரு தூக்கம் போட்டுட்டேன். ஈவினிங் ஜிம் பார்க்க போனேன். க்ளோஸ்டு. டைமிங் அவ்வளோ கரெக்டா மெயின்டைன் பண்ணுவாங்களான்னு யோசிச்சுட்டு கிரவுண்டுக்கு நடந்தேன். அங்கதான் கபிலே சொன்னா இன்னைக்கு ஹோம் டீம் விசஸ் ஸ்டாஃப் டீமுக்கு மேட்ச்னு. நாங்களும் உட்காந்து கொஞ்ச நேரம் மேட்சை பார்த்தோம். காலேஜுக்கு பக்கத்துல இருக்கிற ஒரே ஃப்ரெண்ட் மது தான். அவங்களும் வராங்கன்னு சொன்னாங்க. மீட் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு ஜூஸ் குடிச்சிட்டு கஃபேஷியால மோமோ சாப்பிடலான்னு போனோம். ஆனா கடை க்ளோஸ். சரி ஃபேமஸ் எதுன்னு தேடும்போது லவ்லி மஷ்ரூம் ஸ்டால் தான் ஆன்சர். அங்க போய் பேலும் மஷ்ரூமும் சாப்பிட்டோம். அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்குன்னு பாஸ்கின் ராபின்ஸ் போய் ஐஸ்கிரீமும் முடிச்சோம். டூரிஸ்ட் கைடை பார்த்துருப்பீங்க. காலேஜ்ல ஒரு கைட்னா நம்ம கபிலேஷ் தான். எல்லா இடத்துலயும் இருப்பான். கடைசியா காஃபி ரைட்ல ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் மீட் பண்ணிட்டு கபிலேஷே பஸ் ஏற்றி அனுப்பி வச்சான். நானும் காந்திபுரம் வந்து கோவை அமுதம்ல சாப்பிட்டுட்டு நைட் லாஸ்ட் பஸ் ஏறி கிருஷ்ணகிரி கிளம்பிட்டேன். இந்த 4 வருஷம் முடிஞ்சது. ஆனா இந்த காலேஜ் கொடுத்த மெமரிஸ்க்கு கிராஜுவேஷனே கிடையாது. நாளைக்கு இருந்த பிளாக் வீட்டில் தான். புது சாப்டர் ஸ்டார்ட் பண்ணலாம். இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன். அடுத்த வீடியோ வர்ற வரைக்கும் ஹாப்பியா இருங்க. பை பை.